வணக்கம். குற்றம் செஞ்சவங்க எல்லாமே தனிமை, சிறைச்சாலையில் கூட தனிமை என்று சொல்லுவார். ஆனால் அந்த தனிமையில் கூட சில பேருக்கு டைமிங் இருக்காது. ஏன்னா டைம் தெரியக்கூடாது, அந்த விடிஞ்சால் மட்டும் தெரியணுங்கிற மாதிரி. இதுவே ஒரு மன ரீதியான பைத்தியங்கள் பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இது ஒரு தண்டனை என்பது எடுத்துக்கொள்ளவா, அல்லது இன்னொரு தனிமை இருக்கிறது? நாட்டில் நடமாடிக் கொண்டிருக்கும் வீட்டில் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் தனியாக வைத்து ஒரு விளையாட்டு உட்காந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பான், என்ன செய்யலாம். இந்த தனிமை வேறு. அதே மாதிரி கவலைகள் அதிகமாக ஆக்கி அவனை தனிமைப்படுத்தும். அப்போ பயங்கரமாக அப்படியே இந்த அண்ணாமலை படத்தில் ரஜினிகாந்த் ஒரு தனிமையை போய் நிற்பார் இருக்குங்களா, அந்த மாதிரி ஒரு தனிமை எல்லாம் இருந்தும் தனிமை. அப்போ அந்த தனிமை பைத்தியமாக ஆக்குதா நம்மளை? அப்படி என்றால் அது ஒரு சிலருக்கு இருக்கு. ஆனால் தனிமை என்பது நம்மை நாமே உணர்வதற்கு தான் அந்த தனிமையை பயன்படுத்தணுமே தவிர தண்டனைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது என்பது என்னுடைய வாதம். ஆக குற்ற சம்பவங்களில் செய்யாமல் இருக்க வேண்டும். முதலில் அது ஒரு தனிமை. அந்த தனிமை ஒரு நாளும் நமக்கு வரக்கூடாது என்று ஒவ்வொரு நாளும் தூய எண்ணத்தோடும் தூய சிந்தனையோடும் நல்ல சிந்தனையோடும் வளர்த்து கொள்ள வேண்டும். ஆக அந்த தனிமையில் இருந்து நம்ம இன்னொருத்தர்கிட்ட போகும்போது அவங்க நம்மளை முட்டாளாக்கிடக்கூடாது, நம்மளை பைத்தியமாக ஆக்கிடக்கூடாது. அவங்கள நாம் கரெக்டாக போய் சென்றடையணும். அதாவது நல்லவர்கள், கெட்டவர்கள், நம்பிக்கையானவர்கள், இப்படி நம்ம எல்லாரையும் பார்க்க முடியாதுதான். ஆனால் பேச்சில் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்படி அவங்கக்கிட்ட நாம் போய் சேர்ந்தால் தான் உப்பு தண்ணி நல்ல தண்ணி கலக்கிற மாதிரி நல்ல தண்ணியில் மட்டுமே நாம் செய்கிறோம். அப்படி சேர்ந்தால் மட்டும்தான் நாம் தனியாக தெரியும் இந்த நாட்டில். ஆக தனிமை என்பது ஒரு பிரகாசமாக இருக்குமா, அல்லது சிந்திக்கிறது நீங்களாகத்தான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு முடிவுகளையும் கவனமாக எடுத்தால் மட்டுமே வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க முடியுங்கிற லட்சிய பாதையில் நடக்கும்.